அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் காலச்சக்கரம் என்கிற அதிகாரத்தில் உள்ள சில பாடலை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பாடல் எண் 767. அவன் இவன் ஆகும் பரிசு அறிவார் இல்லை. அவன் இவன் ஆகும் பரிசு அது கேள் நீ. அவன் இவன் ஓசை ஒளியினுள் ஒன்றிடும். அவன் இவன் வட்டம் அது ஆகி நின்றானே. இந்த பாடலில் அவன் இவன் 4 அடியிலையும் வருது. அதாவது இறைவனோடு நீங்கள் ஒன்றலாம். பேரொளி பிழம்பாக இருக்கிற இறைவனை நீங்கள் காணலாம். இந்த பாட்டினுடைய சுருக்கம். ஜீவன் சிவனேயாக நிற்கும் முறையை உள்ளவாறு உணர்த்துகிறது. அப்படி உணர்ந்து கொண்டவர் ஒருவரும் இல்லை. எல்லாரும் அப்படி உணர்ந்து கொள்ளலை. எல்லாரும் சீவன் வேறு சிவன் வேறுன்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது சிவருமான நம்ம ஆக முடியுமா? கடவுள் தன்மை நம்ம பெற முடியலுமா? ஜீவ பிரம்ம ஐக்கியம் நாம் ஆக முடியுமா? பல பேர் அப்படி நினைக்கிறாங்க. இதுக்காக கடப்பா சுவாமிகள் என்கிற ஒரு சுவாமி ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு ஒரு பெரிய நூல் எழுதினார். அந்த நூல் இப்போயும் மறுபதிப்பாகி வந்திருக்கு. உங்கள் ஜீவனே சிவமாகலாம். அதுக்கு ரொம்ப சான்றுகள். வேதம், உபநிஷத்து, கீதையிலேருந்து திருமந்திரம், அருட்பா, வள்ளலார் வரை பெரிய புத்தகமாக எழுதினார். அது இன்றைக்கும் ஆன்மீக தேட்டமுடையவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது சீவனாயே நிற்கிற முறைமையை பற்றி அறிந்து கொள்கிற தவம் ஒன்று இருக்கிறது. அதனை மாணவனே உனக்கு சொல்லுகிறேன், நீ கேள். 2வது வரி அதுதான். அவன் இவனாகும் பரிசு அது கேள் நீ. மாணவனை பார்த்து, மாணவனே நீ கேளு. 2 ஒன்று தான், வேறுபாடு நினைக்காத. சீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, 2 ஒன்று தான். இந்த சீவனார் சிவனாரை அறியவில்லை. இந்த சீவனார் சிவனாரை அறிந்த பின் சீவனார் சிவனாயிட்டு இருப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோங்கிறார். 3வது, ஜீவனது சுற்றுணர்வை நிகழ்வித்தும் நிகழ்த்துகிற ஆற்றல் அந்த சிவபெருமானுக்கு இருக்கிறது. ஞாயிறு கண்ணுக்கு பொருள்களை காட்டுவதில் போல ஜீவர்களுக்கு எல்லாவற்றையும் காட்டி களிப்பை தருகிறான் சிவபெருமான். இப்போ ஞாயிறு வந்தவொடனே எல்லா பொருளும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஞாயிறு போல சிவசூரியனாக இருக்கிற அந்த பெருமான் நமக்கு உள்ளிருந்து எல்லாவற்றையும் உணர்த்துகிறான், எல்லாவற்றையும் காட்டுகிறான். சிவன் சீவனது ஒளியினுள் பொருந்திருப்பான். ஒளி லைட் அண்ட் சவுண்ட், நாதவிந்து. அப்போ அந்த பரம்பொருள் எங்கே நமக்குள்ளே ஒளிந்திருக்குன்னா நமக்குள்ளே இருக்கிற ஒளிக்குள்ளே 2 நம்மக்கிட்ட இருக்குது. நாதவிந்து நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட ஒளியும் இருக்குது, நாதமும் இருக்குது. இப்போ நான் பேசுறது நீங்கள் கேட்குறீங்க, நாதம். நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. 2 நம்மிடம்தான் இருக்கிறது. எனவே ஓசை ஒளியுடன் ஒன்றுடன் ஒன்றாய் கலந்து இருக்கிறான் இறைவன். பிரிக்க முடியாமல் இருக்கிறார். நாத பிரம்மமாக இருக்கிறார். இப்போ நாதத்தையும் ஒருவரையும் தனியாக பிரிக்க முடியாது. இப்போ ஒரு பிறப்பிலேருந்து பார்த்திங்கன்னா முகம் கூட ஒற்றுமையாக இருக்கும். பெரும்பாலும் கைரேகை தான் கடைபிடிக்கும். இப்போ அதுலேயும் கொஞ்சம் 1-2 இருக்குன்றதுக்காக கண் விழிகளை வைக்க போகிறோம். ஒருவருக்கு இருக்கிற விழி மாதிரி இன்னொருக்கு விழி அமையலை. ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ இன்றைக்கு நம்ம முக்கியமான இடங்களில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்ன கை விரல் ரேகை வச்சுருந்தோம். இப்போ ரேகைக்கு பதிலாக கண் விழியை பார்க்குறோம். இப்போ ஏர்போர்ட்டுக்கு போனாலும் எங்கே முக்கியமான இடத்துல கண் விழிகள் எடுக்கிறாங்க. ஏன் இப்போ பத்திரம் ஆஃபீஸ், ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனாலுமே மண்ணெல்லாம் கை ரேகை வைப்பாங்க. இப்போ விழிகளை அங்கேயே விழிகள் எடுக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஆனால் நாதம் பெரும்பாலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. குரல் சிலருக்கு அந்த மாதிரி இருக்குது. நான் ஒரு இடத்துல பார்த்தேன், தாய் மகளுக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஃபோன் எடுத்தால் நானே தெரியல, வேறுபாடு தெரியல. நாதம் பெரும்பாலும் ஒரு வேறுபடுத்தி காட்டும். ஒவ்வொருக்கும் ஒரு மாதிரி குரல் இருக்குது. அந்த குரலை வச்சே மிருகங்கள் கண்டுபிடிச்சிடும் யாருடைய குரல், யார் பேசுகிறாங்க, யார் கூப்பிட்றாங்க. அது மாதிரி நாத வேறுபாடு இருக்குது. சிவன் என்ன வேறு இல்லை. ஏகன் ஏகபாத மூர்த்தியாக தான் சிவபெருமான் இருக்கார். ஏகன் தான் அநேகனாக மாறுறார். நீங்கள் பல கோயிலில் ஏகபாத மூர்த்தி பார்க்கலாம். சென்னையில் இருக்கிறவங்க திருவொற்றியூர் கோயிலில் போனீங்கன்னா ஏகபாத மூர்த்தி பெரிய சிலை கோபத்தில் இருக்குது. ஒரு பாதம் தான் கீழே இருக்கும், ஒரு பாதம் திருமாலாக இருக்கும், ஒரு பாதம் பிரம்மனாக இருக்கும். ஏகபாத மூர்த்தியாக நிற்பார். இந்த ஏகபாத மூர்த்தி தான் ஏகன். அவரே செயல்நிலை நோக்கி அநேகனாக மாறுகிறார். ஏகபாதம். இது ரொம்பவும் நான் உங்களுக்கு சொன்னால் புரிந்து கொள்ள முடியலன்னா இது விரிவாக வள்ளலார் எழுதியிருக்கார். விந்து நாதம் தான் முடிந்த முடிவு.
அந்த விந்துநாதம்னு இப்போ நாம் சொல்கிறோமே, அது கிட்டத்தட்ட 12 நிலைகளை கடந்து தான் இப்போ நம்ம உடம்புல தேகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் செயலில். ஆனால் இதுக்கெல்லாம் மூலமாக அந்த காருண்ய கருப்புன்னு சொல்கிறோமே, எல்லாம் ஆதி மூலமாக இருக்கிற அதிலிருந்து தோன்றுகிற விந்துநாதம் எப்படி பிரிந்து பிரிந்து வருகிறது என்பதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு வள்ளலார் உரைநடையில். அகரம் அது விளக்கம். அகரம் என்கிற ஒன்றை விளக்குகிற பொழுது படம் போட்டே விளக்கியிருக்கிறார் வள்ளலார். நீங்கள் உரைநடை பகுதி எடுத்திங்கன்னா போட்டு நம்ம எழுதுகிற ஆவை போட்டு அந்த 12ஐயும் நம்பர் போட்டு விளக்கியிருக்கிறார். அதை புரிந்து கொண்டால் தான் நாம் பேசுகிற விந்துநாதம் எந்த 12வது நிலையில் இருக்குது, எப்படி பிரிஞ்சு வருது. அதாவது பரம்பொருள் மேலேருந்து படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நிலையில் மாற்றமடைந்து இறங்கி வந்து இன்றைக்கி எந்த நிலையில் நம்மகிட்ட செயல்படுது என்பதை வள்ளலார் அகரம் என்ற எழுத்தை போட்டு அதிலேயே குறியீட்டு எண் வைத்து அதை குறித்திருக்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, முதல்ல வந்தது விந்து, அதுக்கப்புறம் நாதம், அதுக்கப்புறம் அதுவே பரவிந்து, பரநாதம், அபரவிந்து, அபரநாதம், திக்ராந்தம், அதிக்ராந்தம், வாமசக்தி, ஜேஷ்ட சக்தி, ரௌத்ரி சக்தி, காளி சக்தி. ஒரே பொருள்தான் செயல்படுகிற பொழுது 12 நிலைகளில் மாறுபட்டு வந்து செயலுக்கு வருகிறது. நான் முன்பு சொன்ன மாதிரி எப்படின்னா, ஒரே பொருள் பல்வேறு நிலைகளில் வடிவம் எடுத்து உறக்க நிலையில் எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி கிடக்கு. சொருகி கிடக்கும் துறை அறிவார் இல்லை, சொருகி கிடக்கும் துறை அறிந்தவருக்கு உருகி கிடக்கும் என் உள்ளன்பு தானே, திருமந்திர பாட்டு. அப்போ மெய்ஞானம் எப்படி இருக்குன்னா, ஒன்றுக்குள்ளே போய் சொருகிக்கிட்டு இருக்குது. இதை சரியாக புரிந்து கொண்டால் தான் இந்த அவன் இவன் ஆகிற உண்மையை புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் அவன் இவன் யார் என்பதை நம்ம வேறுபாட்டை தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். இந்த வேறுபாடு தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்னென்னா, நமக்குள்ள அந்த பொருள் எப்படி இருக்கிறது என்பதை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். உள்ளே போய் பார்க்காத வரைக்கும் புறநிலைகளில் அது வெறும் தோற்றமாக இருக்கும். தோற்றத்துக்கு வருகிற எல்லாமே மாறக்கூடியன, எல்லாமே அழியக்கூடியன. அப்போ தோற்றத்துக்கு வராமல் நமக்குள்ளே என்ன இருக்குது, எந்த பொருள் இருக்குது, அந்த பொருள் எது என்று தெரிந்து கொண்டால் தான் நமக்கு உண்மையை கண்டுபிடிக்க முடியும். எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒளி, லைட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஒளியும் போய் ஒடுங்குகிற ஒன்று இருக்குது, இடம் இருக்குது. பிரபஞ்சத்துலேயும் அப்படி தான், அண்டத்துலேயும் பிண்டத்துக்குள்ளேயும் அப்படி தான். இன்னும் அதை உடைச்சி சொல்லணும்னா, இப்போ இருக்கிற சயின்ஸ் விஞ்ஞான அடிப்படையில் இப்போ இருக்கிற கேலக்ஸி, இப்போ இருக்கிற சோலார் சிஸ்டம், நாம் இருக்கிற கிரகம், இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்ததுக்கு பேர் சூரிய குடும்பம். இந்த மாதிரி பல ஆயிரம் சூரிய குடும்பம் இருக்குது. இப்படி சூரிய குடும்பங்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான், பல குடும்பங்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான் கேலக்ஸி, பால்வெளி வீதின்னு பேர். இந்த மாதிரி பல கேலக்சிகள் சேர்ந்தது தான் இந்த யூனிவர்ஸ். இவையெல்லாம் எங்கே போய் ஒடுங்குது இப்போ கண்டுபிடித்திருக்காங்க. ஒரு இருள், கருப்பு, அதான் கருப்பு சாமி, கருப்பண்ணன், 18ஆம் படி கருப்பு, காருண்ய கருப்பு, அந்த டார்க் ஹோலில் எல்லாத்தையும் விழுங்குதுன்றாங்க. இப்போ புதுசாக சொல்கிறாங்க, விழுங்குகிற அந்த டார்க் ஹோல்லேருந்து எல்லாம் வெளியே வருதுன்றாங்க. நமக்கு இன்னும் தெரியல, ஏன்னா அறிவியல் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சொன்னது எல்லாத்தையும் விழுங்குகிறது டார்க் ஹோல், எல்லா கேலக்ஸியும் எல்லா நட்சத்திரங்களும் கோள்களும் உள்ளே போகுதுன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த டார்க் ஹோல்லேருந்து இவையெல்லாம் வெளியே வருகின்றன என்று சொல்கிறாங்க. நமக்கு இன்னும் இது புரியாத புதிர், விளங்காத ஒன்று. ஆனால் காருண்ய கருப்பு அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை இருள். அதே மாதிரி நம்ம பிண்டத்துக்குள்ளே உடம்புக்குள்ளேயும் காருண்ய கருப்பு இருளிலிருந்து முதல் அகர உகர மகர நாதம் வந்து வெளியே வருது. எப்படி சார் இதெல்லாம் சொல்கிறீங்க? ஒரே ஒரு சான்று தான். கண்ணை மூடுங்க எல்லோரும். என்ன தெரியுது? இப்போ கண்ணை மூடுங்க, வெறும் இருள் தான் இருக்குது, எதுவுமே தெரியல. இரவில் எல்லோரும் தூங்குறீங்க, நாள் தோறும் ஆழ்ந்து உறங்குறீங்க, என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. உங்கள் அறிவு, நினைவு, மனம், புலன்கள் எதுவும் இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே உங்களுக்கே தெரியாது. விழித்தால் தான் நிலை. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கட்டிலில் படுத்திருக்கீங்கன்னு விழிக்காமே போயிட்டீங்கன்னா அப்படி தூக்கத்தில் இருள் தான். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை எங்கே போய் நிற்குதுன்னா, அடிப்படையாக இப்போ நிற்பது
அந்த காருண்ய கருப்பு. அந்த கருப்புக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்கு. அங்கிருந்து தான் முதல்ல நாதம் வருது, நாதத்தோட விந்து வருது. அந்த வந்த நாத விந்து தான் 12 நிலைகளில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக இறங்கி வந்து எப்படி தொழில் படுகிறது நம்ம தேகத்தில். அது அண்டத்துக்கும் அதுதான், பிண்டத்துக்கும் ஒரே நீதி தான். அதுதான் வள்ளலார் தான் சில பல செய்திகளை வெளிப்படையாக உடைத்து எழுதியிருக்கிறார். ஆனால் அதை புரிந்துக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. ரெண்டாவது பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கூட இருந்தவங்களும் அதை பற்றி சொல்லலை. ஏன்னா கூடவே இருந்தவர் தொழுவூர் வேலாயுத முதலியார், காரணப்பட்ட கன்சாமி பிள்ளை, எல்லாம் கூடவே இருந்து எல்லாத்தையும் பெற்றாங்க. அவங்களாவது எழுதியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம். நமக்கு ஒரு ஞான மரபு விட்டு போச்சு, தெரியல. எல்லாம் சொல்கிறோம், எழுத்தில் இருக்குது, ஆனால் என்னான்னு நமக்கு தெரியல. ஏன்னா மரபை எழுதி வச்சுருக்கணும், இல்லை அடுத்த தலைமுறைக்கு சொல்லியிருக்க. இப்போ வைத்தியம் அப்படி தான் இருக்குது, சித்த வைத்தியம் குரு மருந்துன்றாங்க, மூப்புன்றாங்க, தெரியலையே. எல்லாம் அவங்க பரம்பரையாக வச்சிட்ருக்காங்க. எதை கேட்டால் ரகசியம்ன்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியல. எல்லாம் இருந்தது, இப்போ சில பேர்ட்டு இருக்குது, அவங்க யாருக்கும் சொல்ல மாட்டேன்றாங்க. இதில் தான் நம்ம மேலை நாட்டினர் ஏன் பாராட்டுகிறோம்னா, எந்த ஒரு மருந்து கண்டுபிடிச்சாலும் இன்றைக்கி உலகம் பூரா அந்த மருந்து, அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட், நல்லது கெட்டது எல்லாம் கம்ப்யூட்டரில் வந்துடுது. அந்த மருந்தை பற்றி முழு விவரமும் வந்துடுது. அந்த மாதிரி தெளிவாக நம்ம ஞான பரம்பரை தொடர் ஓட்டமுள்ள வராதனால நமக்கு பெரிய இழப்பு. எனவே அந்த பேரொளி பிழம்பாக இருக்கிற இறைவனை நமக்குள்ளே காணலாம், காண்போம், உண்மையை உணர்வோம், உய்தி பெறுவோம், உயர்வோம். வணக்கம்.